தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, இன்று நம் தாயாம் திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. இறை தேடல் உள்ள உள்ளம் நற்சிந்தனைகளால் மட்டுமே நிறைந்திருக்கும் என்பதற்கேற்ப கடவுளும் அவர்களுக்கு உதவி புரிந்தார், வழிகாட்டினார். தேடல் கொண்ட உள்ளம் இறைவனின் துணை கொண்டு அவரையே கண்டு மகிழும். மனிதன் கடவுளாகவும் கடவுள் மனிதனாகவும் நம் முன்னே காட்சி தரும் இந்நாளில் இறை மனித சந்திப்பும் இறை மனித உறவும் நம்மிலே மலர அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஏஞ்சலின் தாயம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கிடைத்து அவர்கள் ஒளியை காண்பார்கள் என்ற நம்பிக்கை வாக்குறுதியை இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் கூறுவதை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
ஒளியாம் கிறிஸ்துவை தேடி வந்த பிற இனத்தவர்களும் புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாவார்கள் எனும் நம்பிக்கையை புறக்கணித்தவரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித பவுல் எபேசிற்கு அழைப்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரிவிக்கப்பட்டன. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்துதர்களுக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர்களும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம்,
நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாளிலே ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா அல்லது ஞானியர்கள் ஆண்டவரை சந்திக்க வந்த இந்த விழாவை பல இடங்களில் 3 அரசர்கள் திருவிழா என்றும் குறிப்பிடுகின்றார்கள். விவிலிய அறிஞர்களுடைய கூற்றுப்படி ஆண்டவரை சந்திக்க வந்தவர்கள் அரசர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் கீழ்த்திசையில் இருந்து வந்த ஞானிகள் அல்லது வானியல் அறிஞர்களாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அப்படி அந்த 3 பேராக கருதுவதற்கான காரணமும் அதுவும் ஒரு யூகம்தான் என்று சொல்லுகின்றார்கள். 3 விதமான காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து 3 பேர் வந்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் விவிலிய அறிஞர்கள் 3 7 பேர் வரை வந்திருக்கலாம் என்றும் கருதுகின்றார்கள். அந்த 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்களுடைய பேர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன பேர்லாம்? பல்தசார், மெல்கியோர், கஸ்பார். பல்தசார், மெல்கியோர், கஸ்பார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் தான் இயேசுவை காண வந்தார்கள். அன்பு மக்களே, ஐரோப்பாவிலே இந்த 3 ஞானிகளை குறித்த ஒரு கற்சிலை ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த கற்சிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு படுக்கையிலே கட்டிலே இந்த 3 பேரும் படுத்திருப்பது போன்ற ஒரு காட்சி. போர்வை மூடி இருக்கிறது அவர்களை. முதலாவதாக இருக்கின்றவர் தன்னுடைய கண்களை முழுவதுமாக மூடி இருக்கின்றார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு. இரண்டாவதாக இருக்கின்றவர் தன்னுடைய கண்களை பாதி அளவிற்கு மூடியும் பாதி அளவிற்கு திறந்தும் வைத்திருக்கிறார். மூன்றாவது உள்ள அரசர் அல்லது ஞானி தன்னுடைய கண்களை முழுவதுமாக திறந்து வைத்திருக்கிறார். இது எதனை வெளிப்படுத்துகின்றது? அவர்கள் தங்களுடைய அறியாமையிலிருந்து இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒளிக்கு கடந்து சென்றார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. புற இனத்து அரசர்கள், கடவுளை அறியாத தேசத்தில் இருந்த அரசர்கள் கடவுளை அறியக்கூடிய கடவுளுடைய நாட்டிற்கு உள்ளாக அடியெடுத்து வைக்கின்றார்கள். இந்த 3 ஞானிகள் அல்லது 3 அரசுகளும் புற இனத்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த திருவிழா ஆண்டவர் தன்னை அகில உலகத்திற்கும் வெளிப்படுத்திய ஒரு பெரு நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, இனத்தாருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர் என்பதையும் இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த 3 அரசர்கள் அல்லது இந்த 3 ஞானிகள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகின்றார்கள்? அவர்கள் விண்மீனை பார்த்து வழிநடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எந்தவித ஒரு வரைபடமோ அல்லது வழிகாட்டிகளோ அவர்களுக்கு இல்லை. வானத்தில் உதித்த விண்மீனை கண்டவர்களாக அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள்.
அவ்வாறு வருகின்ற போக்கிலே அந்த விண்மீன் மறைந்து விடுகிறது. ஆகா, விண்மீனை நம்பி வந்தோமே, இப்படி நடுத்தருவில் நிற்கின்றோமே என்று கூட அவர்கள் ஒரு விசை ஒரு நேரம் நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கையை இழந்து விடவில்லை. விண்மீன் மறைந்தாலும் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையோடு பயணித்து ஆண்டவரை கண்டுபிடிப்போம் என்றுதான் தங்களுடைய தேடலை விரைவுபடுத்துகிறார்கள், துரிதப்படுத்துகிறார்கள். விளைவு, யாரிடமாவது கேட்டு ஆண்டவர் பிறந்த இடத்தை தெரிந்து கொள்ளலாமே என்று அவர்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஏரோதுவிடம் வந்து சேருகின்றார்கள். ஏரோதுவிடம் தகவல்களை கேட்டறிந்து தகவல்களை கொடுத்து மீண்டுமாக ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் அவர்கள் இறங்குகின்றார்கள். அப்பொழுது முன்பு தோன்றிய விண்மீன் மீண்டும் அவர்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கின்றது. அன்பர்களே, இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையோடு நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வசதி வாய்ப்புகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. மிகவும் நன்றாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். ஆனால் எப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு தடங்கல், எப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பை நாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே தளர்ச்சியை காண ஆரம்பித்து விடுகின்றோம். ஆண்டவரை தானே நம்பி இருந்தேன், அவர் என்ன இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டாரு, என்னை கைவிட்டு விட்டாரே என்று நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுகின்றோம். விண்மீன் மறைந்த பொழுதிலும் கூட இந்த ஞானிகள் தங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரே என்று அவர் நினைக்கவில்லை. நிச்சயமாக அவர் எங்களை கரை சேர்ப்பார், வழிநடத்துவார் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கை குழந்தை இயேசுவை அவர்கள் காணும்படியாக செய்தது என்று பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு பங்கிலே நான் இருந்த பொழுது மிகவும் பக்தியான ஒரு குடும்பம். வீட்டுக்கு போனீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஆண்டவருடைய படங்களாக தான், சிறுவங்களாக தான் இருக்கும். டெய்லி பூசைக்கு போயிடுவாங்க. வீட்டில் குடும்ப ஜெபமாலை, திருவிவிலிய வாசிப்பு அனைத்துமே மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த பங்கிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு மீண்டுமாக அங்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அங்கு செல்லுகின்ற பொழுது வீட்டில் பார்த்தா ஒரு படமும் இல்லை. என்னாச்சு, வீடு ஃபுல்லாக படமாக அடுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு படத்தையும் காணும், ஆண்டவர் படத்தையும் காணும், சிறுவங்களையும் காணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த கஷ்டங்களை, இழப்புகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஃபாதர், தொழிலில் ரொம்ப பிரச்சனை, கடையை மூட வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், படுத்த படுக்கையாக அவன் மாறிவிட்டான், மனைவி உடல் சுகவீனமாக இருக்கின்றாள். இப்படி வாழ்க்கையிலே அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், ஆண்டவரை எவ்வளவு உருக்கமாக தேடினோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே. இப்பொழுது ஆலயத்தின் பக்கமே அடியெடுத்து வைப்பதில்லை, அதனால்தான் வீட்டில் உள்ள படங்களை எல்லாம் எடுத்து விட்டேன் என்று அந்த வீட்டினுடைய தலைவர் என்னிடத்தில் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, பல குடும்பங்களில் நம்முடைய சூழ்நிலையும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்த உடனேயே நாம் ஆண்டவர் மீதான நம்பிக்கையிலே தளர்ச்சி காண ஆரம்பித்து விடுகின்றோம். ஆண்டவரை மறந்து விடுகின்றோம். ஆண்டவர்தான் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கருவாக்கி உருவாக்கியவர் என்பதையெல்லாம் மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். நாம் அப்படி நம்பிக்கையை இழந்து தவிக்கின்ற பொழுது இந்த ஞானிகளை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க நமக்கு உதவி புரிகின்றார்கள். வாழ்வின் நம்பிக்கை, அவர்கள் தேடி வந்த அந்த ஒளியானது அவர்களை மறைத்துவிட்ட பொழுதிலும் கூட, விண்மீன் மறைந்துவிட்ட பொழுதிலும் கூட அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை, தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். மீண்டுமாக அந்த விண்மீனை, ஆண்டவரை கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் நம்முடைய இழப்புகளுக்கு மத்தியிலே, கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும்
மகிமையை காணச் செய்வார். நாம் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் இரட்டிப்பாக அவர் நமக்கு தருவார். விவிலிய மாந்தர்கள் பலரும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றார்கள். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில் இருந்த பொழுது அவர் அனுபவித்த துன்பத்தை விட, கடவுள் ஒரு குழந்தையை வாக்களித்த பிற்பாடு அந்த குழந்தையை பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய துன்பத்தை, கஷ்டத்தை, நம்பிக்கை வாழ்க்கையிலே சறுக்கலை அனுபவித்திருப்பார். இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தை ஆண்டவர் பலியிட சொல்றாரே என்று ஒருவேளை ஆபிரகாம் கூட நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் மீது அவர் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தினால் அந்த நம்பிக்கை தளர்விலும் கூட அவர் அசைவுறவில்லை. ஆண்டவருடைய வாக்குக்கு ஏற்ப மகனை பலியிட துணிகின்றார். ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்தார். தன்னுடைய மகனை திரும்ப பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வழித்தோன்றலையும் ஆண்டவர் வானத்து விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பலுகச் செய்தார் என்று பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், என்னுடைய மக்கள் எகிப்திலே பார்வோனின் அடிமை தலையிலே துன்புறுகிறார்கள், அவர்களை நீ விடுவித்து வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மோசே செல்லுகின்றார். ஆனால் பார்வோன் விடாப்பிடியாக இருக்கின்றான். இறை வல்லமையால் அவன் மக்களை வெளியே விட்ட பொழுதிலும் கூட அந்த மக்கள் மோசையினுடைய குரலுக்கு, ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். நீங்க தானே ஆண்டவரை கூப்பிட்டீங்க, நீங்க தானே இந்த மக்களை வழிநடத்த சொன்னீங்க, ஆனா இப்போ இந்த மக்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டேங்கிறார்களே என்று நிச்சயமாக மோசே கூட அவருடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே தளர்வடைந்திருக்க கூடும். ஆனாலும் கூட அவர் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து அந்த மக்களை நம்பிக்கையோடு வழி நடத்தினார். அந்த மக்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை இறுக சிக்கன பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கவலையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். தகுந்த காலத்திலே, ஏற்ற நேரத்திலே நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து முழுமையான மகிழ்ச்சியை, நாம் இழந்த ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிலே அவர் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய இந்த மகிமையின் நாளிலே ஆண்டவர் மீதான நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த முயற்சி செய்வோம். விண்மீன் மறைந்த பொழுதிலும் நம்பிக்கையோடு பயணித்த அந்த ஞானியரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்களை கண்ட பொழுதிலும் நம்பிக்கையோடு பயணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்முடைய கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தையும் போக்கி நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியால், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் தொடர்ந்து ஆழப்பட, நம்பிக்கை தளர்ச்சிகளை இறை துணை கொண்டு எதிர்கொள்ள வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் மகிழ்ச்சியை, நிறைந்த அமைதியை தரும் கருவிகளாக செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பெரும் சுடரே எம் இறைவா, ஞானிகள் பெற்ற மன உறுதியைப் போல் நாங்களும் உம்மை ஆவலாய் தேடவும் எங்கள் அயலாரில் உம்முகம் கண்டு மகிழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஊற்றே, எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் அமைதியும் ஒற்றுமையும் தொழிலும் முன்னேற்றமும் நோயுற்றோர் நலம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்க்கெல்லாம் அரசரே, வழிபாட்டில் பங்கேற்று பயன்பெறும் நாங்கள் உம்மை மட்டுமே வழிபட, ஆராதிக்க, வணங்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தையே, ஒரு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, நேற்றைய தினம் முதல் சனி சிறப்பு வழிபாட்டிலே பக்தியோடு பங்கேற்ற அனைவருக்கும், ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கும், ஒத்துழைத்தவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆசிரிய
பணிக்காக பதிவு செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய பதிவை இந்த மாதத்திற்குள்ளாக புதுப்பித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பங்கு தந்தையிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு மறைமாவட்ட அலுவலகத்திற்கு சென்று உங்களுடைய அந்த ஆசிரிய பணிக்கான அந்த பதிவு புதுப்பித்து கொள்ளுங்கள். பதிவு செய்திருக்கிறவர்கள் அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் பதிவு செஞ்சுருக்கிறவங்க இந்த மாதம் மட்டும்தான், ஜனவரி மாதம் மட்டும்தான் கண்டிப்பாக அவர்கள் புதுப்பிப்பார்கள். வருடத்தில் மற்ற நாட்கள் போகின்ற பொழுது கண்டிப்பாக புதுப்பித்தல் நடைபெறாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே புதுப்பிக்கிறவர்கள் இந்த மாதத்திற்குள்ளாக என்னிடம் கையெழுத்து பெற்று புதுப்பித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சில வசதி இல்லாதவர்கள் என்னிடம் கொடுத்தாலும் நான் அங்கு செல்லுகின்ற பொழுது உங்களிடம் புதுப்பித்து கொண்டு வந்து தருகிறேன். அதே போல் இப்பொழுது ஆசிரிய பணிக்காக கண்டிப்பாக டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதுவரையில் டெட் கிளியர் பண்ணாதவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலே அப்பாயின்மெண்ட் டெட்டை கருத்தில் வைத்து கொண்டுதான் கொடுக்கப்படும். எனவே அதையும் சிரத்தையோடு படித்து அதையும் பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம், ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் அறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மார்கழியின் குளிரினிலே மாடடையும் குடிலினிலே மாமரியின் மடிதனிலே மாபரன் இயேசு பிறந்தாரே. மாபரன் இயேசு பிறந்தாரே. தாலாட்டு பாடுவோம் வாரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. வானதூதர்
வணங்கி சென்றாரே. இளையர்கள் வந்தார் மந்தையுடன், அவரும் வணங்கி சென்றாரே. தாலாட்டு பாடுவோம் வாரீரோ, ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. விண்மீன் வானில் வழிகாட்ட ஞானியர் மூவர் வந்தாரே. பொன் துவமீரை கொணர்ந்தாரே, அன்றி செலுத்தி சென்றாரே. தாலாட்டு பாடுவோம் வாரீரோ, ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. தாலாட்டு பாடுவோம் வாரீரோ, ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ.
நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.